கிரிக்கெட் வரலாற்றில் ஆர்சிபி அணி முதல் முறையாக மகளிர் பிரீமியர் லீக் தொடரை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கின்றது. இதனை ஆர்சிபி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றார்கள். ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக முறை மற்ற அணி ரசிகர்களால் கலாய்க்கப்பட்ட அணி என்றால் அது ஆர்சிபி அணி மட்டும்தான். ஏனென்றால் அவெஞ்சர்ஸ் படத்தில் வரும் சூப்பர் ஹீரோ போல் கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், கேஎல் ராகுல் போன்ற ஜாம்பவான் வீரர்களை ஆர்சிபி அணி வைத்திருந்தது. இப்படி இருந்தும் ஆர்சிபி அணி முக்கிய போட்டிகளில் ஏதேனும் ஒரு மொக்கையான தவறை செய்து மண்ணை கவ்வும். அப்போதெல்லாம் ஆர்சிபி அணி ரசிகர்களை மற்ற ரசிகர்கள் போட்டு பொளப்பார்கள். சமூக வலைதளங்களில் நாங்கள் ஆர்சிபி ரசிகர்கள் என்று சொல்லவே வெட்கப்படும் அளவிற்கு கேலி கிண்டல்கள் இருக்கும். ஆர்சிபி அணி ஒவ்வொரு முறையும் கோப்பையை இழக்கும் போதெல்லாம் பலர் கண்ணீர் சிந்திய காட்சிகள் மீம்ஸாக கூட மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் ஆண்கள் அணி செய்ய முடியாத சாதனையை மகளிர் அணி செய்து காட்டியிருப்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆண்களுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல மகளிர்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக 17 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு மகளிர் அணி மூலம் ஆர்சிபி அணிக்கு கோப்பை கிடைத்திருக்கின்றது. இதனை அடுத்து பெங்களூருவில் உள்ள முக்கிய வீதிகளில் ரசிகர்கள் திரண்டு உற்சாகமாக கொண்டாடி வருகின்றார்கள். ஒரு உலக கோப்பையை வென்றால் எந்த அளவிற்கு உற்சாகம் இருக்குமோ அந்த அளவிற்கு பெங்களூருவில் மக்களின் சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகின்றது. பெங்களூருவில் தண்ணி பிரச்சனை தலைவிரித்து ஆடும் நிலையில் அந்த மக்களுக்கு இந்த வெற்றி ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கின்றது. சிஎஸ்கே, மும்பை அணி ஆகியோர் 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாலும் ஆர்சிபி மகளிர் அணி வென்றிருக்கும் இந்த முதல் கோப்பை வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பெங்களூருவின் ரசிகர்கள் மாற்றியிருக்கின்றார்கள். மக்கள் கூட்டத்தால் போக்குவரத்தும் ஸ்தம்பித்து இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஈசலாக கப் நமதே என்ற வார்த்தைகள் தான் ஒலிக்கின்றது. மகளிர் அணி சாதித்ததை போல் விராட் கோலி தலைமையிலான ஆடவர் அணியும் சாதித்தால் இந்த ஆண்டு ஆர்சிபி ரசிகர்கள் மறக்கவே மாட்டார்கள். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.